ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா முதல் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் வட்டாரத்துல அது மிக பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க அண்ட் இதை தாண்டி இந்தியன் டீமோட கேப்டன்சி பத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வர்றப்போ அவரோட அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். அது வந்து கரெக்டா வந்து இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்ல செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஆப்வியஸ்லி வந்து தெரியுது. விராட் கோலி அப்படிங்கிற ஒருத்தரை இந்த இடத்துல பயங்கரமா நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. சோ விராட் கோலி டெஸ்ட் கேப்டனா 2015 காலகட்டத்திலேருந்து இருக்காரு. 2014 MS தோனி இந்தியன் டீமை நிர்கதையா விட்டுட்டு போனாரு. அதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே இல்ல எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணாரு நம்மளோட விராட் கோலி. அப்போ இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்ல பெரிய டீம்லாம் கிடையாது, குறிப்பா சனா கண்ட்ரீஸ்ல வச்சு போட்டு பொளந்து விட்டுருவானுங்க இந்தியன் டீமை. பட் அங்கேருந்து ஒரு டீமை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி பயங்கரமா பண்ணாரு. விராட் கோலியோட ODI இல்ல T20 கேப்டன்சி பத்தி கூட நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுல வந்து ஃபிளாஸ் சொல்லலாம். ஆனா டெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னு வர்றப்போ வந்து விராட் கோலி தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் பண்ண கேப்டன்சிலேயே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் தோனி. ஓகேவா? சோ விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்சியோட அப்ரோச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அந்த அக்ரஷன் மோட் ஆஃப் அப்ரோச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னைக்குமே கொடுப்பாரு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் லெவல்ல மட்டும் இல்ல, பாடி லெவல்லயா இருக்கட்டும் இல்ல மைண்ட் லெவல்லயா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நிதானமா ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட். சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா விராட் கோலி வந்து ஆப்போசிட் பிளேயர்ஸோட வந்து அதை பண்ற ஒரு சில விஷயங்கள் அது வந்து எப்படின்னா ஸ்லெட்ஜிங், அதை நான் வந்து இது வேற லெவல் அப்படின்லாம் நான் சொல்லி பேசல. ஒரு மாதிரி அவங்களோட மைண்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுருவாரு. பேட்டிங் பண்றப்பையா இருக்கட்டும் இல்ல நம்ம ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்பையா இருக்கட்டும், ஒரு மாதிரி அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் பிரேக் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணி விட்டுருவாரு. சோ அப்ப எல்லாம் ஆப்வியஸ்லி வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் இல்ல பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி தக்கமுக்கு ஆயிருவாங்க. ஈவன் தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த பிளேயர் கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ ஸ்டார்க்கு கூட ரீசன்ட் டைம்ஸ்ல சொல்லியிருந்தாரு, என்னன்னா நான் விராட் கோலியோட வந்து IPL டைம்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்க விராட் கோலியை ஃபீல்டுல பாக்குறதுக்கும் ஆஃப் த ஃபீல்டுக்கும் அவர் ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம எப்படி நம்மளோட பொட்டன்ஷியலை கொடுக்கணும், நம்ம எப்படி வந்து 100% டீமுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் தாண்டி ஒரு கேப்டனா மற்ற பிளேயர்ஸ் கிட்டே இருந்து எப்படி நம்ம எடுக்கணும் அண்ட் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணுவாரு. தேவையில்லாம டீமை டிக்ளேர் பண்ண வைக்க மாட்டாரு. ஒரு பிளேயர் நல்லா ஆடுறாரு அப்படின்னா ரொம்ப நேரம் ஆட வைப்பாரு அண்ட் ஒரு பிளேயருக்கு குஷன் கொடுப்பாரு விளையாட வைக்க. அண்ட் ஒரு பிளேயரோட ஸ்டாட்டிக் நல்லா புரிஞ்சு அவங்களோட இது இப்படிதான் விளையாட போறான், நீ இப்படி பந்து போடு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கேப்டனா விராட் கோலி இந்தியன் டீமுக்கு ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஹோம் மேட்சஸ்ல 31 மேட்சஸ்ல 24 வின், 2 லாஸ், 5 டிரா, ஆல்மோஸ்ட் 78% வின்னிங் பெர்சன்டேஜ் அவர் வச்சிருக்காரு. செனா கண்ட்ரீஸ் சொல்லிட்டு போறப்போ நீங்க ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்ல அங்க வந்து போயிட்டு ஒரு சப்கான்டினென்ட்ல ஒரு பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் அண்ட் அதே நேரத்தில் கேப்டன்சி பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ரெண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து பண்ணுவாரு. அண்ட் இந்தியன் டீமா நான் சொன்னல எங்கேயோ இருந்த டீமா பல நேரங்கள்ல தொடர்ந்து 5-6 வருஷம் நம்பர் 1 டீமா ICC ரேங்கிங்ல வச்சிருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அப்படின்னே சொல்லலாம். 2021-22 டைம்ல வந்து அவரோட கேப்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா போனுச்சு. அது வந்து நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல பேசினாங்க. ஆப்வியஸ்லி வந்து பிரஷர் பண்ணி தான் வெளியில கொண்டு வந்துட்டாங்க அவரை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குறிப்பா அந்த 2022 நினைக்கிறேன் 2021 நினைக்கிறேன் நம்ம அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்தோம் நியூசிலாந்தோட. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிரேக்கா அமைஞ்சிருச்சு விராட் கோலிக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அவர் வந்து டெஸ்ட் கேப்டன்சி விட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப அவர் டீம்லயும் வந்து அப்பப்ப இருக்க மாட்டேங்கிறாரு, கேப்டனாவும் இல்ல. அப்படிங்கிறப்போ வந்து மறுபடியும் இந்தியன் டீமோட டெஸ்ட் அந்த இது வந்து எங்க நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அகைன் சொல்றேன், ரோஹித் சர்மா நல்ல கேப்டன்சி தாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் எக்ஸ்ட்ரானரியான கேப்டனா அப்படின்னு கேட்டா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் இதுக்கப்புறம் யாராவது வந்து விராட் கோலி மாதிரி ஒரு கேப்டன்சி ஒரு குஷன் கொடுப்பாங்களா டீமுக்கு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் தான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விராட் கோலியை டெஸ்ட் கிரிக்கெட்ல மிஸ் பண்றோம் கேப்டனா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. மேபி என்னோட கருத்துக்கு நீங்க நிறைய பேர் ஒத்து போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆப்வியஸ்லி உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பார்க்கலாம். நிறைய பேர்
பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி விராட் கோலி டெஸ்ட்ல கேப்டன் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் அது வந்து இதானுச்சுன்னா திருப்பிலாம் கேப்டன் ஆக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் யங் ஜெனரேஷன் நோக்கி தான் போவாங்க. மேபி ஒரு ரிஷப் பண்ட ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க மிந்தி. பட் இப்ப அவரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அடுத்த கேப்டன் யாருங்கிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி கூட இல்லாம இருக்கு நம்மளோட டீம். நீங்க நினைச்சு பாருங்க, மேபி கேஎல் ராகுல், பட் அவருக்கும் அடிக்கடி இன்ஜூரி ஆயிருது. சோ பாக்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா என்னைக்குமே ஒரு டீம் டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா பண்றாங்க அப்படின்னா அந்த டீம் பெஸ்ட் டீமா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விராட் கோலி as a கேப்டனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.